அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேட்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அழகாக சத்தம் போட்டுட்டு அழகாக இருந்தது. நான் கீழே இறங்கி வரும்போதே பாப்பா அழுதுகிட்டே தான் இருந்துச்சா. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 1 வீக்காகவே வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கோல்டு, காஃபு, ஃபீவராகவே இருந்துச்சு. மேபி இந்த கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இருக்குமாக இருக்கும். ஸோ மழை டைமில் மேக்ஸிமம் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி அவளுக்கு தலையெல்லாம் கட்டி விட்டதுக்கப்புறம் கையோடைய பெட்ஷீட்டும் மாற்றிட்டு வீடை ஃபுல்லாகவே பெருக்கி விட்டுட்டேன். வீட்டில் பசங்க இல்லை அப்படின்ற குறையே இவங்க 2 பேர் தான் தீர்க்குறாங்க. என்ன சண்டை பாருங்கள், சரியான வாலு பசங்களாக இருக்காங்க. பாப்பா குக்கீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. இன்றைக்கி சத்துமாவு குக்கீஸ் நான் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் கடையில் வாங்குறதை எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது. நான் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன், ஒரு பையன் கேக் சாப்பிட்டு இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேக்கிங்லாம் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். பாப்பா கேக்கு வேகவே விடலை. அது வெந்துடுச்சு. அது மேலே எலும்பி வந்தோன்னே பெருசாயிட்டுன்னு அழுதுகிட்டே இருந்தா. கேக் செஞ்ச பாத்திரம் எல்லாமே கையோடி கழுவி வச்சுட்டேன். நாளைக்கு ஸ்கூல் அப்படின்றதுனால யூனிஃபார்மும் அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கான டின்னர் மெனு தோசையும் கார சட்னியும் தான். ஸோ அதுக்கான தக்காளி, வெங்காயம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தாளித்து நம்ம அரைக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மெயின் டைமில் கேக்குமே ஸ்பான்ஜியாக சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது கூடவே குக்கீஸும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் சத்துமாவு குக்கீஸ்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாக் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.